வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்க பதிவானது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 25/11/2126 நாள் 9/3/2026 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய முக்கிய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி விரதம். இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள வெள்ளை தேவி சேனாசிவ சுப்பிரமணியேஸ்வர சுவாமி முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஸ்ரீ பாலசுப்பிரமணியேஸ்வரர் வெள்ளி தேவி சேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு செவ்வரளி மாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி பாலசுப்பிரமணியேஸ்வர வெள்ளி தேவி சேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் மாலை 4:45 வரை தீதிரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரமானது இருப்பதால் மற்றும் மரணயோகம் 4:45 வரை மரணயோகமாகவும் இருப்பதால் காலை முதல் மாலை 4:45 வரை மரணயோகம் நாளாகவும் தீதிரு நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் நாளாகவும் இருப்பதால் நாம் அனைவரும் தினம் காலை முதல் மாலை 4:45 வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் அதே சமயம் மாலை 4:45 மேல் தாராளமாக அனைத்து விதமான செயல்களையும் எவ்வித தங்கு தடையின்றி செய்யலாம். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராம்ஜியம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் 25/11/2126 நாள். ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 9/3/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்ட நம்ம கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:28 அயனம் உத்தராயணை ருதோ சிசர ருதோ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது மாக மாசே மாசி மாதம் கும்ப மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி 43 நாழிகை 44 வினாடி இரவு 11:58 வரை. அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி. இன்றைய சிராத்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரிவிலாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி. தங்களது குடும்பத்தைக் கொள்ள தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ பால்குண மாதம் பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிருநாட்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த
அனைவரும் அவரவர்களது பித்திருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாவை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் இந்த தாங்கள் வருஷாவருஷம் தங்கள் பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய பித்திருக்கர்மாவை அதை மையமாக வைத்துத்தான் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் 2 அமாவாசையானது ஒருமையானால் 2வது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தங்களுடைய பித்திருக்கள் அவர்கள் மரணித்த அந்த திதியிலேயே அந்த மாதத்திலேயே வரும். அதுவும் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதம் மட்டும் தான் வரும். ஆனால் அதே சமயம் இந்த விஷயமானது வெறும் பித்திருக்கர்மாவிற்கு மட்டும்தான் அந்த மாதத்தை மையமாக வைத்து செய்ய வேண்டுமே தவிர மற்ற அனைத்து சுப விசேஷங்கள் சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் சூரிய பகவானாகப்பட்டவர் எந்த தமிழ் மாதத்தில் சஞ்சரிக்கின்றாரோ அந்த மாதத்தில் மட்டும்தான் தாங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்ற ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே வரவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது இந்து வாசகை சோமவாசகை கிழமை திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது விசாக நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரம் 25 நாழிகை 43 வினாடி, மாலை 4 மணி 45 நிமிடம் வரை. அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம். அனுச நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும், அதாவது மாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரத்தை பிற அடியனுடைய அனைத்து அன்பீதியங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் மாலை 4 மணி 45 நிமிடம் வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தி யோகம். இன்றைய விசேஷம் காலை முதல் மாலை 4 மணி 45 நிமிடம் வரை தீதிரு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி விரதம். இன்றைய ராகு காலமானது காலை 7 மணி 58 நிமிடம் முதல் 9 மணி 28 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 10 மணி 58 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 28 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 1 மணி 58 நிமிடம் முதல் 3 மணி 28 நிமிடம் வரை. நல்ல நேரமானது என்ற காலை முதல் மாலை 4 மணி 45 நிமிடம் வரை மரணயோகம் மற்றும் தீதிரு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாளாக இருப்பதால் காலை முதல் மாலை 4 மணி 45 நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தயிர். சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொழுக்கு அதிகாலை 3:34 நிமிடம் முதல் காலை 10 மணி 10 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொழுக்கு காலை 10 மணி 10 நிமிடம் முதல் மாலை 4 மணி 45 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொழுக்கு மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் இரவு 11 மணி 21 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொழுக்கு இரவு 11 மணி 21 நிமிடம் முதல் பின்னர்வே செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 5 மணி 57 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.